ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மணி ஏர்னர்ஸ் இன் தமிழ். அவங்க பிரதீப் நம்ம சேனல் நம்மளுக்கு ஏர்னிங் ஆப்ஸை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் புதுசாக லான்ச் இருக்க ஹச்ஆர் குவாட்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்பை பற்றி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டாஸ்க் ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு இம்ப்ரெஷனுக்கும் உங்களுக்கு 4 பைசா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கிளிக் டாஸ்க், இன்ஸ்டால் டாஸ்க் எல்லாமே இருக்குது. டெய்லி செல்ஃப் ஏர்னிங் உங்களுக்கு வந்து 6 ரூபாயிலேருந்து 8 ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். மினிமம் ரீடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10 ரூபா. ஸோ பேமெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நீங்கள் ரீடம் கொடுக்குறது நாளைக்கு வந்து பேமெண்ட் கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கரண்டில் எந்தெந்த ஆப்ஸ் வந்து ஒர்க்கிங்கில் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்த்துடலாம். இப்போதைக்கு இன்றைக்கி வரைக்கும் கரெக்டாக பேமெண்ட் வந்து கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஸ் தான். ஸோ இதை வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். தென் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த 2 ஆப்ஸ் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பாருங்கள், இந்த நெட்பிக்ஸ் அப்புறம் VPS சர்வர், இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதியிலேருந்து பேமெண்ட் வந்து கொஞ்சம் சில பெண்டிங்ஸ்லாம் இருந்தது. இப்போ வந்து இன்றைக்கி வந்து பேமெண்ட் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. பட் இதுக்கு மேலே பேமெண்ட் வந்து கொடுப்பாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் தான். ஸோ அதனால் இந்த 2 ஆப்பையும் விட்டுருங்க ஓகேங்களா. ஸோ 22ஆம் தேதியிலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் கொடுத்துருக்க ரிக்வெஸ்ட் எல்லாமே இன்றைக்கி வந்து கிளியர் ஆகிருக்கும். பேடிஎம்மில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் இந்த 2 ஆப்பும் நியூவாக வந்திருக்கு. ஸோ இந்த 2 பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம இங்கே பார்த்துருக்கக்கூடிய இதே சேம் டைப் தான். அதை வந்து அந்த மாதிரி நார்மலாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ இந்த ஆப் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் ரேடம் 2 ரூபா, அதுக்கப்புறம் வந்து 5 ரூபா, அதுக்கப்புறம் 7 ரூபா அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டெய்லி செல் பண்ணிங்க உங்களுக்கு வந்து 2 ரூபா அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. தென் அதேமாதிரி இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் போல மினிமம் டெய்லி ஏர்னிங் பார்த்தீங்கன்னா 1 ரூபா, அதுக்கப்புறம் உங்களுக்கு ரீடம் பார்த்தீங்கன்னா 1 ரூபா, 3 ரூபா, அதுக்கப்புறம் 7 ரூபா, 5 ரூபா அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த நியூ ஆப்பை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மூலமாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு பேஜ் இருக்கும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாலர் சிம்பிள் இருக்குது, ஏர்னிங் சிம்பிள். இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த பேஜில் போய்ட்டு உங்களுக்கு லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணணும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ கூகுள் மூலிமா நீங்கள் வந்து சைன் இன் பண்ணிக்கணும். ஸோ உங்களோட ஜிமெயில் ஐடி வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணி ஓகேங்களா. ஸோ அதை கொடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி சைன் அப்னு ஒரு பேஜ் வரும். ஸோ இதில் வந்து நீ கொடுத்துருக்க ஜிமெயில் ஐடி அந்த இது நேம் வந்துடும். தென் அதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களோட பேடிஎம் மொபைல் நம்பர் மஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கான பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க. ரெஃபர் கோட் 11122 சொல்லிட்டு என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு சைன் அப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறமா ஆப் ஓப்பன் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இதில் ஒர்க்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் ஆப்ஷன்ஸ் மட்டும் நல்லா நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. உள்ளே வந்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி குவாட்ஸ் தான் போட்டிருப்பாங்க. ஸோ பழமொழி மாதிரி. ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த டாலர் சிம்பிள் இருக்கு இல்லையா, இதில் போய் தான் நம்ம வந்து ஏர்ன் பண்ணணும். ஸோ இதை கிளிக் பண்ணணும். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இந்த ஆப்ஷன் நம்மளுக்கு வந்து தேவையே இல்லை. இதில் வந்து சும்மா குவாட்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ அதை வந்து விட்டுருங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கெட் காயின்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து ஏர்னிங்ஸு. ஸோ இந்த செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணணும். உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும். ஸோ இதில் 1, 2ன்னு சொல்லிட்டு நம்பர்ஸாக இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து இம்ப்ரெஷன் டாஸ்க்கு. தென் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளிக் டாஸ்க்கு, இந்த மாதிரி ஹேண்ட் சிம்பிள் இருக்கிறது, இந்த மாதிரி சிம்பிள் போட்டிருக்கிறது உங்களுக்கு வந்து டவுன்லோட் டாஸ்க் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுனா கீழே வந்து பாருங்கள் லேர்ன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குவாட்ஸ் மாதிரி உங்களுக்கு வந்து டைமிங் ஓடும். கீழேயும் மேலேயும் உங்களுக்கு வந்து ஆட் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு கோடு மாதிரி ஃபில் ஆகிட்டு வரும். கீழே லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகேங்களா. ஸோ இந்த கோடு ஃபில் ஆகி முடிச்சோடனே எடுத்துக்கிற டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 to 8 செகண்ட் அவ்வளோதான். டைமிங் முடிஞ்சோடனே உங்களுக்கு இந்த மாதிரி டன்னு வந்துடும். டன்னுங்க ஒரு மட்டும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு பேக் வந்தோன்னே பாருங்கள் பிளாக் கலரில் இருந்த லெட்டர் வந்து உங்களுக்கு வந்து க்ரீன் கலர்லாம் மாறி இருக்கும். ஸோ ஒரு இம்ப்ரெஷன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். உங்கள் வேலெட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 பைசா ஆட் ஆகிருக்கும். வேலெட் எந்த ஆப்ஷன் அப்படிங்கிறது அதையும் நான் வந்து உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். ஸோ இது மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டே வரும்போது இந்த ஆப்ஷன் வருது இல்லையா. ஸோ இது வரும்போது நீங்கள் வந்து கிளிக்கை கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாருங்கள் அந்த 11 நம்பர் வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து இந்த கிளிக் டாஸ்க் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போயும் லேர்ன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஹேண்ட் சிம்பிள் போட்டிருப்பாங்க. இது வந்து கிளிக் டாஸ்க் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு ஆடு கீழே ஒரு ஆடு இருக்கு இல்லையா, ரெண்டில் ஏதோ ஒன்று நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அந்த பேஜில் போய்ட்டு ஒரு 30 செகண்ட் போல் வெயிட் பண்ணிவிட்டு ஓகேங்களா. ஸோ ஒரு 30 செகண்ட் வெயிட் பண்ணிவிட்டு பேக் வந்தீங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து கிளிக் டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ நான் வெயிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 30 செகண்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இது அப்படியே நம்ம வந்து பேக் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிரேட் அப்படின்னு சொல்லி போட்டு உங்களுக்கு டன் அப்படின்னு வந்துடும். ஓகே அப்படிங்கிறத டன் அப்படிங்கிறத நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கிளிக் டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து வந்து மறுபடியும் இந்த 13வது இம்ப்ரெஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். நம்மளுக்கு லேர்ன் அப்படின்னு கொடுத்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அதேமாதிரி கோடு வந்து ரன் ஆகும் ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி ரன் பண்ணி போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த இன்ஸ்டால் சிம்பிள் இருக்கும்போது வந்துச்சு அப்படின்னா மேலேயும் கீழேயும் இருக்க 2 ஆடில் எது வந்து ப்ளே ஸ்டோர் ஆடு, இங்கே வந்து பாருங்கள் இது வந்து ப்ளே ஸ்டோர் ஆடு. இந்த மாதிரி இருக்கும்போது இன்ஸ்டால் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர் போய்ட்டு அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் போல் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேக் வந்தீங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் எப்போவுமே வந்து கம்ப்ளீட் ஆயிரும் ஓகேங்களா. ஸோ இதை மாதிரி தான் நீங்கள் வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி ஏர்னிங்ஸ் எல்லாம் எங்கே பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பிக்கி பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ இதில் தான் போய்ட்டு உங்களோட பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரியும். ஸோ இங்கே வந்து பாருங்கள் நம்மளை வந்து வியூஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து 4 பைசான்னு சொல்லி போட்டிருப்பாங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். அதேமாதிரி ஒரு கிளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 பைசா வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதேமாதிரி ஒவ்வொரு இன்ஸ்டாலுக்கும் உங்களுக்கு வந்து 70 பைசா இல்லை 80 பைசா அந்த ரேஞ்ச் வந்து கொடுப்பாங்க. ஸோ போக போக அது வந்து 50 பைசா குறைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. தென் அதுக்கப்புறம் நியூ ரிக்வெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதில் போய்ட்டு தான் நீங்கள் வந்து பேமெண்ட் ரிக்வெஸ்ட் வந்து கொடுக்க முடியும். ஸோ இந்த இடத்துல போய்ட்டு உங்களோட மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு தான் பேமெண்ட் எடுக்க முடியும். அதை
நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ அந்த நம்பரை போட்டு தான் நீங்கள் வந்து பேமெண்ட் ரிக்வெஸ்ட் எடுப்பீங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி செல்ஃப் ஏர்னிங் ஒரு 5லேருந்து 8 ரூபா வரைக்கும் கிடைக்குது அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த நியூ ரிக்வெஸ்ட் அப்படில போயிட்டு நீங்கள் வந்து 10 ரூபா இருந்தால் மினிமம் ரேடம் எடுத்துக்கலாம், 10 ருபீஸ் வந்த உடனே. ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுத்த ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் யாரையாவது ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஆப்ஷனில் போய் தான் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணணும். பேக் வந்ததுக்கப்புறமா ஜஸ்ட் இங்கே வந்து பாருங்கள், ஷேர் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது மூலிமா உங்களோட ரெஃபர் கோடை ஷேர் பண்ணி இந்த ஆப்பை வந்து ரெஜிஸ்டர் பண்ணாங்க அப்படின்னா அது மூலிமா உங்களுக்கு ஒரு 3 லெவல் வரைக்கும் ரெஃபரல் கமிஷன் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப் எவ்வளோ நாள் ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய கூகுள் பே ஆப்ஸ்லையும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஏர்னிங்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஆப் கண்டிப்பாக ஒரு வாரம் வரைக்கும் பேமெண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஒர்க் ஆச்சு அப்படின்னா நான் வந்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அந்த ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு 2 பேமெண்ட் இல்லைனா 3 பேமெண்ட் எடுத்துகிட்டு ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா இந்த 2 ஆப்பையும் மிஸ் பண்ணிடுறீங்க. 3 ஆப்புக்கான லிங்க்குமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம சேனலில் இந்த மாதிரி சூப்பரான ஏர்னிங் ஆப்ஸ்லாம் பார்க்குறோம். அதோட எல்லா டீட்டெயிலும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு ஏர்னிங் ஆப்ஸ்க்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தென் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.